Hello everyone, we are discuss about bimolecular nucleophilic substitution reaction SN2 net reaction. Any primary alkyl halide CH2Cl with NaOH. NaOH is the polar aprotic solvent. Here OH, CH2, CH3 plus NaCl. The reaction வந்து exothermic reaction, delta H is equal to negative. Mechanism CH3 CH2 Cl. நமக்கு ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து OH மைனஸ் வந்து இங்கே அட்டாக் ஆகும். அட்டாக் ஆன உடனே இந்த Cl வந்து லீவ் ஆகிடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், RDS ஸ்டெப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து ஒன் ஸ்டெப் ரியாக்ஷன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CH3 here H, here 1H, here Cl. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்மீடியட் வராது, நம்மளுக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் தான் வரும். அதனால் பார்ஷியலி நெகட்டிவ், இயர் ஆல்சோ பார்ஷியலி நெகட்டிவ். ஏன்னா வந்து OH அட்டாக் ஆகும்போது அப்படியே வந்து Clலும் நமக்கு லீவ் ஆகும். அதுதான் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட். இதனோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 5 பென்டாவேலண்ட். இங்கே பாருங்க, இங்கே வந்து பாண்ட் ஃபார்மிங்கும் பாண்ட் பிரேக்கிங்கும் கண்டினியூஸாக நடக்கும். இட் கிவ்ஸ் OH, CH2, CH3 plus Cl minus. இதுதான் வந்து இன்வெர்ஷன் ப்ராடக்ட், இன்வெர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து அம்ப்ரெல்லா இன்வெர்ஷன் சொல்லலாம், ஆர் வால்டன் இன்வெர்ஷன். Next, energy diagram of SN2 reaction. இங்க பார்த்தோன்னா நம்ம வந்து இது வந்து x axis, இது வந்து y axis. இங்க வந்து ஃப்ரீ எனர்ஜி, இங்க வந்து progress of the reaction. இது வந்து ரியாக்ஷன், இங்கே வந்து டிரான்சிஷன் ஸ்டேட்டு, இது வந்து ப்ராடக்ட். ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம OH மைனஸ் ப்ளஸ் CH3 CH2 Cl முன்ன பார்த்த அதே ரியாக்ஷன் தான். இங்கே வந்து நமக்கு வந்து இன்டர்மீடியட், அதாவது டிரான்சிஷன் ஸ்டேட்டு HH Cl CH3 நெகட்டிவ், பார்ஷியலி நெகட்டிவ். A product CH3 CH2 OH plus Cl minus. இங்க நமக்கு வந்து எனர்ஜி ஆர்டர், நமக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ஸ்டேட் தான் பாருங்க மோர் எனர்ஜியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன், அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து ப்ராடக்ட். அப்படின்னா நமக்கு வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் இஸ் மோர் எனர்ஜி தென் ரியாக்ஷன், ஆஃப்டர் தென் ப்ராடக்ட். அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் SN2.
ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா it is a one step reaction or single step reaction கூட சொல்லலாம். இதே செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா rate R is equal to K into substrate with the nucleophile. SN1ல பார்த்தோம்னா வந்து நம்ம ஒன்லி சப்ஸ்ட்ரேட் மட்டும்தான் எடுத்திருப்போம். ஆனால் SN2ல வந்து சப்ஸ்ட்ரேட் வித் நியூக்ளியோஃபைல், நியூக்ளியோஃபைலை பேஸ் பொறுத்து தான், சரி நியூக்ளியோஃபைலை பேஸ் பண்ணி தான் இது வந்து ரியாக்ஷன் நடக்குது. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் செகண்ட் ஆர்டர், ஹியர் ஒன் ஈக்குவலண்ட், ஹியர் ஒன் ஈக்குவலண்ட். மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னாலையும் 2 தான் வரும். இதே நமக்கு if 2 time increase for nucleophile, OH வந்து நமக்கு 2 times கொடுத்தாலாம் நமக்கு சப்ஸ்ட்ரேட்டும் வந்து 2 time increase ஆகும். rate is equal to K into Rx. here OH minus is 2 times, இங்க 2 times increase ஆனால் நமக்கு சப்ஸ்ட்ரேட்டும் 2 time increase ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து என்ன, இங்க 4, மாலிகுலாரிட்டி வந்து அதே 4. ஒருவேளை நம்மளுக்கு வந்து நியூக்ளியோஃபைல் OH வந்து 3 times கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து சப்ஸ்ட்ரேட்டும் 3 times ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆன பிறகு ஆர்டர் வந்து 6, மாலிகுலாரிட்டி வந்து 4. நமக்கு SN2வை பொறுத்தவரை நியூக்ளியோஃபைலை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த ஆர்டரும் மாலிகுலாரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். Next point, SN2 reaction carried out in polar aprotic solvent. இது SN1 பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு polar aprotic solvent-ஆக இருக்கும். இதனோட எக்ஸாம்பிள் அசிட்டோன், DMSO, DMF, பென்சின், CCl4, etc. Next one, fourth factor, SN2 reaction involved in pentavalent trigonal bipyramidal. It is the transition state. Fifth factor, RX bond breaking of reaction is rate determining step. ஏன்னா வந்து நம்மளுக்கு RX என்று என்ன எடுத்துக்கிட்டோம்னா CH3, CH2, Cl ஏதாவது ஒரு அல்கைல் ஹேலைடு. Sixth factor in SN2 reaction is inversion phenomena. Observed. இன்வர்ஷன் ஃபினாமினானோட ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்துக்கிட்ட அதே எக்ஸாம்பிள் CH3, CH2, Cl எடுத்துக்கிட்டோம். இப்போ OH நியூக்ளியோஃபைல் போடும்போது இந்த Clக்கு ஆப்போசிட்டில் வந்து ரியாக்ஷன் நடக்கும். இதுதான் வந்து SN2. சேம் பிளேஸில் இங்கே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா CH3, CH2, OH இது மாதிரி வராது. அதனால தான் வந்து இங்கே பாருங்கள் இன்வர்ஷன் ஆப்போசிட், Clக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தான் அது வந்து இன்வர்ஷன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். செவன்த் ஃபேக்டர், nucleophile is taken as large excess
then it became pseudo first order. நம்ம எக்ஸஸ் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் எடுத்துக்கிறோம், அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னன்னா வந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 8th factor, reactivity of SN2 directly proportional to nucleophilicity, electron withdrawing group and leaving group ability, and directly proportional to concentration of nucleophile and inversely proportional to steric hindrance. நமக்கு SN2ல வந்து எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக வரும், ஸ்டெரிக் மட்டும் நமக்கு வந்து இன்வெர்ஸ்லி வரும். ஏன்னா வந்து SN1ல பார்த்தீங்கன்னா வந்து டெர்ஷரி அல்கைல் ஹைலைட், அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி ஸ்டெபிலிட்டியாக வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதனோட ரியாக்டிவிட்டி அதிகம்னா வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. அதனால் வந்து ஸ்டெரிக் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். 9th point, reactivity order of SN2. methyl chloride, primary alkyl chloride, இங்க வந்து பாத்தீங்கன்னா secondary alkyl chloride, இங்க tertiary alkyl chloride. the leaving group ability பாத்தீங்கன்னா வந்து iodine is greater than bromine, bromine is greater than chlorine, chlorine is greater than fluorine. இதுதான் அதனோட ஆர்டர். next 10th factor, aryl and vinyl halide does not give SN1 and SN2 reaction, but allylic and benzylic position favored for SN1 and SN2 reaction. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரைல் அண்டு வினைல், அரைல்னா எதுவும் இல்லை, இங்கே பாருங்க இந்த பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த பொசிஷன் தான் அரைல். இதே வந்து வினைல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ இருக்கும். இந்த பொசிஷனில் வந்து SN1 SN2 நடக்காது. இதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்லைல் அப்படின்னீங்களா வந்து இதுதான் அல்லைலிக் பொசிஷன். இதே பென்சைல்னா இதுதான் வந்து பென்சைல் பொசிஷன். இந்த மாதிரி பொசிஷனில் தான் வந்து SN1 SN2 ஃபேவரபுளாக நடக்கும். அரைல் அந்த வினைல் ஹேலைடில் நடக்காது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் SN2. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் COOH HOH, இங்கே CH2 COOH ப்ளஸ் PCl5 போடுறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு இது வந்து என்னது போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். OHக்கு ஆப்போசிட்டாக Cl வந்து ரியாக்ஷன் நடக்கும். பாருங்க இங்கே Cl, இங்கே H, இங்கே CH2 COOH. செகண்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், இங்கே புரோமின்,
இங்கே ஹைட்ரஜன், இங்கே மெத்தில். OH நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே தான் வந்து அட்டாக் ஆகும். இந்த Br வந்து லீவ் ஆகிட்டு வெளியே போயிடும். திஸ் இஸ் ஆல்சோ SN2 ரியாக்ஷன். இப்போ ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து OH வந்து எபோவில் வரும். ஏன்னா இந்த பிலோவில் Cl இருக்கணும் போது நமக்கு அட்டாக்கிங் வந்து எபோவில் தான் வரும். HNH மெத்தில். நீங்கள் பாருங்கள், இந்த கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் வரும். இதே இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் தான் வரும். அதான் ஆப்போசிட், இன்வெர்ஷன் ரியாக்ஷன் ஆப்போசிட். தேர்ட் அப்ளிகேஷன், இங்கே மெத்தில், இங்கே ட்ரிட்டியம், இங்கே குளோரின், இங்கே வந்து ஹைட்ரஜன். இதனோட கான்ஃபிகரேஷன் வந்து ஆர். நீங்கள் அதே ஒரு நியூக்ளியோஃபைல் போடுறீங்க அப்படின்னா வந்து மெத்தில், ட்ரிட்டியம், இங்கே ஹைட்ரஜன் எபோவில் வரும், இங்கே OH வந்து பிலோவில் வரும். இது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன். அனதர் அப்ளிகேஷன் CH3 Cl HH Br CH3. Cn மைனஸ் எக்ஸஸாக எடுத்துக்கிறோம். எக்ஸஸாக எடுத்தால் நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லீவிங் குரூப் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நமக்கு ரியாக்ஷன் நடக்கும். இங்கே மெத்தில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கான்ஃபிகரேஷன். சேம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆர், இங்கே வந்து எஸ். அனதர் எக்ஸாம்பிள், இங்கே Cl இருக்கு, ஒரு நியூக்ளியோஃபைல் DMSO. இதே அனதர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இங்கே H2O கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சால்வெண்ட்டை பொறுத்து நம்ம என்ன ரியாக்ஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். DMSOன்றது வந்து ஒரு நான் போலார் சால்வெண்ட். இப்போ நான் போலார்னா போலார் அப்ரோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நமக்கு இது SN2 ரியாக்ஷன். OH வந்து ஆப்போசிட்டில் வரும். திஸ் இஸ் ஃபார் SN2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், திஸ் இஸ் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். அப்படின்னா நமக்கு வந்து OH ப்ளஸ் R1OH. திஸ் இஸ் ஃபார் SN1 ரியாக்ஷன். ஏன்னா நமக்கு SN1னாலே டென்ஷன் ப்ளஸ் இன்வெர்ஷன் தானே வரும். இதுதான் வந்து டென்ஷன், இது வந்து இன்வெர்ஷன். சேம் அனதர் எக்ஸாம்பிள், Br, இங்கே Br. இப்போ NaCN வித் அசிட்டோன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனால். நமக்கு தெரியும் அசிட்டோன்ன்றது என்னது, போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். எத்தனால் வந்து போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். நமக்கு ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா வந்து இங்கே புரோமின், இங்கே சைனைட். இதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலையும் இங்கே புரோமின், இங்கே OET. இது வந்து SN2, இது வந்து SN1. இங்கே கேட்கலாம் ஏன் இந்த புரோமினே ரியாக்ஷன் நடக்காதான். இதுதான் வந்து அரைல் பொசிஷன், இதுதான் வந்து பென்சைல் பொசிஷன். ஏன்னா நம்ம அரைல் பொசிஷனும் வினைல் பொசிஷனும் ரியாக்ஷன் நடக்காது, அல்லைல் அண்டு பென்சைல் மட்டும்தான் நடக்கும்னு பார்த்தோம். அனதர் எக்ஸாம்பிள், Br ப்ளஸ் N3 மைனஸ். இந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே N3 ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் நடக்கும். இது வந்து SN2.
இந்த ரியாக்ஷனில் வந்து நம்ம N3 போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு நோ ரியாக்ஷன். ஏன்னா வந்து sp2 ஹைபிரிடேஷன் இருக்கக்கூடிய அந்த கார்பனில் வந்து நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன் நடக்காது. sp3 எங்கே இருக்கோ அங்கே தான் நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்பன் வந்து sp2 இருக்கிற இடத்துல வந்து இந்த SN2 நடக்காது. Another example, OH HCl plus NaOH. NaOH என்றது ஒரு நியூக்ளியோஃபைல். இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது சேர் ஃபார்மில் ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கே OHம் இங்கே Cl. இந்த Cl வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் நடக்கும். இப்போது எபோல் இருக்குன்னா நமக்கு வந்து OH வந்து பிலோவில் வரும். This is also SN2 reaction. Another one example, OH Cl plus NaOH. இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர் ஃபார்மில் ட்ரா பண்ணிக்கணும். இங்கே OH, இங்கே பிலோவில் இருக்குது, இங்கே Cl. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டூ த்ரீ இங்கே வந்து ஒரு நியூக்ளியோஃபைல், இந்த OH நியூக்ளியோஃபைல் இங்கே வந்து அட்டாக் ஆக வருதுன்னா வந்து இங்கே வந்து 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷனால் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்காது மீன்ஸ் இப்போ இருக்கிற பொசிஷனில் நடக்காது. அதனால் வந்து நம்ம ரிங்கை கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணுறோம். ரிங்கை ஃப்ளிப் பண்ணோன்னா வந்து நம்ம அந்த 1,3 இன்ட்ராக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுவோம். அவாய்ட் பண்ணோன்னா இப்போது இந்த OHல இருக்க லோன் பேரை என்ன பண்ணோம், இந்த பேஸ் வந்து இந்த H எடுத்துட்டு இந்த லோன் பேர் வந்து நமக்கு இங்கே அட்டாக் பண்ணால் அந்த Cl வெளியே போகும். இதனோட ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா இதுதான் நமக்கு. இது வந்து என்ன சொல்லுவோம், இன்ட்ராமாலிகுலர் அட்டாக் SN2. அவ்வளோதாங்க. I hope all are understood. Thank you.